பொறுப்பு இருக்கு நடிகர் அஜித் பேசியிருக்காரு. எப்பப்பா நிறைய விஷயங்கள் கோயில் சார்ந்த விஷயங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த நிலையில் கோயிலுடைய சொத்துக்கள் அனைத்துமே இணையதளத்தில் பதிவேற்றத்துக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதுக்கு ஏதாவது நம்ம அனுமதி? நிச்சயமாக நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகிறதோ அதை பின்பற்றுவதற்கு துறை தயாராக இருக்கின்றது. போதிய அளவு பணியாளர்கள், போதிய அளவு நிலங்கள் அளவிடுகின்ற பணி தற்போதுதான் நடைபெற்று எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த காலத்தில் தான் 2,19,381.19 ஏக்கர் அளவீடு செய்யப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டு அது எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது, அதனுடைய நிலப்பரப்பு எவ்வளவு என்பதை பதாகைகளோடு HRNC கல் பதிக்கப்பட்டு வேலி அமைக்கப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வு இந்த காலத்தில் தான் நடந்திருக்கின்றது. நிச்சயமாக நீதிமன்றம் வழிகாட்டுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வோம். ஒளிவு மறைவு எதுவும் இல்லை. துறையை பொறுத்தளவில் திறந்த புத்தகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்களே இப்பொழுது பார்த்தீர்கள், தொடுதுறையில் பார்த்தால் திருக்கோயில் வரலாறு, திருக்கோயில் சார்பில் இருக்கின்ற திருமண மண்டபங்கள், திருக்கோயிலை பற்றிய தகவல்கள், திருக்கோயிலை சுற்றி இருக்கின்ற சுற்றுலா தலங்கள், புராதன சின்னங்கள், திருக்கோயில் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நூலகங்கள், அருங்காட்சியகம், திருக்கோயில் சார்பில் இருக்கின்ற பூங்காக்கள், திருக்கோயிலில் தினதோறும் நடைபெறுகின்ற சாமிக்கு ஆறுகால பூஜைகள் அல்லது விசேஷ காலங்களில் நடக்கின்ற பூஜைகள், திருக்கோயிலில் இருக்கின்ற திருவிழாக்கள் போன்றவற்றை இந்த தொடுதுறையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். தீபாவளி நேரத்தில் அனைவரும் சமம் சொல்லி வட மாநிலத்துக்கு நீங்கள் நலத்திட்ட உதவிகளை பண்ணிட்டீங்க. மற்ற மாநிலத்தை இங்கே தான் பாதுகாப்பாக இருக்கணும்னு பேசுறீங்க. ஆனால் பிரதமர் மோடி திமுக அவரை துன்பப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. பிரித்தாளுகின்ற தந்திரத்தை கையில் எடுத்து இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசு உலகத்திலேயே இருக்கிறது என்றால் அதற்கு முதல் பரிசு இந்த ஒன்றிய அரசுக்கு தரலாம். இது மண் திராவிட மண், எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின்படியில் ஆட்சி செய்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆளுகின்ற மண்ணில் எடுபடாது. வட இந்தியர்களையும் நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் நடத்துகின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் 2016ஆம் ஆண்டு நமக்கு நாமே பயணத்தை மேற்கொண்ட போது கூட வட இந்தியர்களுக்கென்று தனியாக கோரிக்கைகள் அடங்கிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார், இதே சவுகார்பேட்டையில். ஆகவே வட இந்தியர்களை நாங்கள் வேற்று கண்ணோடு பார்க்கவில்லை. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் எங்களை சார்ந்தவர்கள். எங்கள் ஊனோடும் உறவோடும் தினந்தோறும் வாழ்க்கை நடைமுறையோடும் அவர்கள் எங்களோடு ஒட்டி பிணைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை பிளவுபடுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்ற பாரதிய ஜனதா மரியாதைக்குரிய பிரதமருடைய முயற்சி தமிழகத்தில் எடுபடாது. நான் சொன்ன திமுக சார்பில் தான் அந்த பதிலை சொல்கிறேன். நான் சொல்கிற திமுக சார்பில் தான் என்னோட பதிலை சொல்கிறேன். நான் திமுக சார்பில் தான் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். திமுக சார்பில் தான் நான் அமைச்சராக இருக்கேன். திமுக சார்பில் தான் நான் மாவட்ட செயலராக இருக்கேன். அப்போ என்னோட கருத்து அந்த கட்சியை ஓட்டின கருத்து தானே. அது எடப்பாடியை போய் கேளுங்க, செங்கோட்டையனை கேளுங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் அதுக்கு உண்டான பதிலை சொல்கிறேன்னு இருக்காரு. எடப்பாடியினுடைய அதிதீவிரமான அற்புதமான ராஜதந்திரமான நடவடிக்கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் புற்றரிப்பது போல இன்றைக்கு அதிமுகவை அவரே அரித்து கொண்டு பாரதிய ஜனதாவை வலுவாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அதை உண்மையான அதிமுகவின் அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கரத்தை மேலும் பலம் பொருந்தி இந்த களத்தை மேலும் பல மடங்கு பலம் பொருத்துவதற்கு அனைவரும் வருவார்கள். நான் பார்க்கல அந்த பேட்டியை. சுற்றி வலிச்சு வந்தால் கடைசியாக அங்கே தானே வருவீங்க.